அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்துருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், உன்னால் எவ்வளவு கஷ்டங்கள் சோதனைகள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் உன்னை விட்டு விலகி செல்லாமல் உன்னையே இன்னும் நெருக்கமாக நெருங்கி வரும் பாக்கியத்தையும் பொறுமையையும் இதயத்தில் உறுதியையும் எங்களுக்கு தந்துருள்வாயாக. யா ரஹ்மானே, ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, அல்லாவின் கோபத்தை தணிக்கும் 2 திக்ர்கள். இனிமேல் இதை சொல்லி துவா செய்யுங்கள். அல்லாவின் அன்பையும் பாசத்தையும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குறைந்தபட்சம் 100 முறை ஓதணும். இந்த திக்கிர் ஓதி துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம் துவாக்களை கபூல் செய்வான். ஆமீன். அந்த துவா: அல்லாஹும்மா இன்னி லக்கல் ஹம்து லா இலாஹா இல்லா அன்த யா ஹன்னான் யா மன்னான் யா பதியு சமாவாத்தி வல்லர்ஸ் யா ஜல்ஜலல் வலிக்ராம். பொருள்: யா அல்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும். நீ எப்படிப்பட்டவன்? வணக்கத்துக்குரியவன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அதிகப்படியான இரக்கமுடையவன், அருள் மலையை பொழியக்கூடியவன், வானங்கள் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவன், கண்ணியமும் மகத்துவமும் பொருந்தியவன் நீ. அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகவாசிகள் பெண்களையே அதிகமாக கண்டேன் என்று கூறினார்கள். மக்கள், ஏன் அது? அல்லாவின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களின் நிராகரிப்பே காரணம் என்றார்கள். அப்போது, இறைவனையா நிராகரிக்கிறார்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு, கணவர்களை நிராகரித்து நிந்திக்கிறார்கள், கணவர் செய்த உதவிகளுக்கு நன்றி காட்ட மறுக்கிறார்கள், காலமெல்லாம் அவர்களின் ஒருத்திக்கு நீ உதவி செய்து பிறகு உன்னிடம் ஏதேனும் குறை கண்டால் உன்னிடமிருந்து எந்த நலனையும் ஒருபோதும் நான் கண்டதில்லை என்று சொல்லிவிடுவாள் என்று பதிலளித்தார்கள். இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.